ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புதினாலாம் அரைச்சி விட்டு சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 400 கிராமுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து புதினா கலவை ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு நான் உரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 கை அளவுக்கு புதினா இலைகள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பொரிக்க தேவையான எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவரும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம், சோள மாவும். ஸோ வெட்டி கழுவி வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, போன்லெஸ் சிக்கனில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா, இஞ்சி, வெள்ளைப்பூடு கலவையை இதில் சேர்த்துக்கிறணும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோள மாவு இருக்குல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்ருங்க. நாம் இப்போ எண்ணெயையும் சுட வச்சாச்சு. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு, இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி இதை பொரிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பேப்பர் டவல் வச்சுக்கோங்க. அது வந்து ஸோ நம்ம எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாத்தையும் அது உறிஞ்சு எடுத்துரும். இப்போ நமக்கு அருமையான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் மிச்சம் இருக்கிற அந்த பேட்சஸையும் நான் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமான மசாலாலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாப்பிடும்போது இதில் வந்து அந்த புதினா ஸ்மெல் அடிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு கெச்சப் இல்லைன்னா மீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.